ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஆரி ஃபுல் கிளாஸ் வந்து ஜஸ்ட் ₹100 பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ₹100 கண்டிப்பாகவே இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நார்மலாக த்ரெட் எப்படி போட்டோம். ஸோ நீடில் நார்மல் நீடில் தான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரியே. ஸோ நார்மல் நீடில் 0 சைஸ் இல்லைனா 1 சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஜர்தோசியை த்ரெட்டை மேலே எடுத்துருக்கேன். ஸோ ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். ஜர்தோசியை லோட் பண்ணும்போது பார்த்து சேஃபாக வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் வரும்போது மட்டும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வந்து இது பண்ணுங்கள். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுற்றணும் போது சின்னதாக ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பொறுமையாக பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம கீழே கொண்டு வந்து லாக் பண்ணோம். இப்போ மேலேயே வந்து லாக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும். ஓகேவா? சார் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே கீழே கொண்டு வந்து குத்தாமல் ஸோ மேலேயே வந்து நீட்டி குத்துறோம். ஓகேவா? ஸோ ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிக்கிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக வந்து போயிடும். அதே மாதிரி த்ரெட்டையுமே ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க. அதுவுமே சிக்கிக்கிச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக வந்து போயிடும். கீழே கொண்டு வந்து இது பண்ணாமல் நம்ம மேலேயே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம மேலேயே வந்து லாக் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு சுத்தாமல் விட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். அங்கே ரொட்டேட் ஆகுதா பார்த்துட்டு வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் படிக்க டெய்லரிங் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ கிடையாது. உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லைனாலுமே பரவாயில்ல, நம்ம கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு A to Z ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். இதுவுமே நீங்கள் பீகாக்கோட ஃபெதர்ஸு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப்க்கு அதுக்கெல்லாமே கூட நீங்கள் இதை ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 சுற்று சுற்றுறேன். ஸோ நீட்டிட்டு பொறுமையாக கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் வரும். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும். நான் அகைன் போடுறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான கிளாஸ் தான். ஸோ பொறுமையாக வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கீழேயே கொண்டு போய் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு போய் லாக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலேயே லாக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வேஸ்ட்டாக வந்து ஜர்தோசி வந்து வேஸ்ட்டாக வந்து போயிடும். பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.